வணக்கம். நம்மளோட சிறகடிக்கும் அசசிரல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த விடல பார்க்கலாம். மணி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிச்சனில் வேலை நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்காக பியூட்டிஷியனை போயிருக்காங்க. அவங்களுக்கு டீ கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி மணி வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாங்க, இல்லைண்ணா நான் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மணி, சரி நீங்கள் போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி மணி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு வேலை வர வந்துச்சு. அப்போ மணி சொல்கிறாங்க, சரி சரி நீங்கள் கொடுங்க, நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி மணி வந்து டீயை வாங்கிட்டு பொண்ணு ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவு தட்டுறாங்க. என்ன கதவு தட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொறுமையாக திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து திறக்கிறாங்க. திறந்து பார்க்கும்போது அங்கே வந்து மணி வந்துட்டு இருக்காங்க. இதாங்கம்மா டீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வெளியே டீ கப்பும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ மணிக்கு நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி திருப்பி போய் கதவு தட்டுறாங்க. என்ன அங்கிள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பொண்ணோட ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. நான் பியூட்டிஷியனரை பார்க்கல, கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொண்ணோட ஃப்ரெண்டு சரி உள்ளதாக இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோடனே ரோஹினியை கூப்பிட்றாங்க. இதாங்க இவங்க தான் பியூட்டிஷியனர் அப்படின்னு சொல்லி பொண்ணோட ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லி ரோஹினி வந்து திரும்புகிறாங்க. திரும்பினோன்னா ரோஹினிக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில, மணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இங்கே வரை இவங்க நின்றுட்டு இருக்காங்க, இப்போ நம்ம பேசவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மணி வந்து ஓ அப்படிங்களா சரி சரி அப்படின்னு சொல்லி பயத்தோடய வெளில போயிடுறாங்க. அப்போ ரோஹினிக்கு இந்த ஆள் அங்கே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரோஹினிக்கும் பயம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வராங்க. வந்த உடனே எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி பியூட்டிஷியனர் எப்படி தான் வேலை செய்கிறாங்க தெரியலையே, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து போகிறாங்க. போன உடனே உள்ளே போகிறாங்க. வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து ஒரு விஷயமா கேட்டுட்டு இருக்காங்க. ரோஹினி எதுவுமே சொல்லாமல் ரொம்ப டென்ஷனாக வந்துட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப டென்ஷனாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து நினைக்கிறாங்க. சரி ரோஹினி நீங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் அப்படியே வெளியே போகிறேன், நான் ரெவியை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுறாங்க. வந்தோடனே யோசிக்கிறாங்க, என்ன ரோஹினி இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரோஹினி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா வந்துட்டு இருக்காங்க. மீனா கிட்ட வந்து முத்து பேசிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து போகிறாங்க. போன உடனே மீனா எனக்கு ஒரு டவுட் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, என்னங்காச்சு அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரோஹினி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, ஏதாச்சும் விஷயமா ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, ஆமாங்க எனக்கும் அப்படி தான், அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நான் அந்த மலேசியா மாமாவை நான் பார்த்த மாதிரியே இருக்குங்க, எங்கே பார்த்தாலும் அவரை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏங்க நானும் அவரை தான் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா சொல்கிறேன், நானும் அவரை தான் பார்த்தேன், ஆனால் அவர் இருக்காதுன்னு சொல்லி விட்டுட்டுன்னு, ஒருவேளை அவர் தானோ அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க, அது எப்படி இவருக்கு தெரியாமல் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன பேர் வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து என்ன மீனா அவரே இங்கே இருக்கணும், ஏதாச்சும் தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்து வந்து பெருசு வந்து கூப்பிட்றாரு. வாப்பா கொஞ்சம் இது கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லி முத்துவும் போயிடுறாங்க. சரின்னு சொல்லி ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, எங்க இது பார்வதி ஆண்டிக்கு தெரியுமா அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க எது தெரியும்னு கேட்குறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அதாங்க ரோஹினியோட அப்பா அம்மா அவங்களாம் பார்த்துருக்காங்களா என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, என்னங்க திடீர்னு உங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க நடவடிக்கை எல்லாம் தப்பாக இருக்குது, அவங்க மலேசியாலேருந்து வந்த மாதிரியே எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீனா சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, அப்போது அவங்ககிட்ட கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனான்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி, சரிங்க வாங்க நம்ம போய் கேட்போம், அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஐயோ வேணா ஸ்ருதி, எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது, நீ போய் பேசு அப்படின்னு சொல்லி மீனா கிளம்பி போயிடுறாங்க. சரின்னு சொல்லி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து பார்வதி கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அவங்கள பற்றி தெரியுமா, அவங்க அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது, அவங்க எனக்கு வீட்டுக்கு வருவாங்க, வாரம் வருவாங்க எனக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு, அப்படி தான் பழக்கம், வேறு எந்த வழியும் எனக்கு பழக்கம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ஸ்ருதிக்கு ரொம்ப டவுட் பயங்கரமாகுது. அப்போ வேறு ஏதோ தப்பாக இருக்குது, நான் நினச்சது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.